எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு மாங்காய் சாதம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கிளிமுக்கு மாங்காவாக எடுத்துருக்கிறேன். இதில் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் வாசனை நல்லாவும் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் இது. ஸோ அதனால் இந்த மாங்காவோட ஸ்கின்னை மட்டும் லைட்டாக, ரொம்ப சதையோடு பீல் பண்ணாமல் லைட்டாக மேல் தோல் மட்டும் சீவி எடுத்துக்கலாம். ஒரு பாதி மாங்காய் அளவுக்கு மட்டும் தான் நான் இன்றைக்கி சீவி எடுத்துக்க போகிறேன். நான் கொஞ்சமாக செஞ்சு டிஃபன் பாக்ஸுக்கு செய்கிற அளவு தான். ஸோ அதனால் ஒரு பாதி மாங்காய் அளவுக்கு நான் துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெரிய துருவலாக நீங்கள் துருவுங்க. சின்ன துருவியில் நீங்கள் துருவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வதக்கும் போது இது தனித்தனியாக இல்லாமல் ஒன்று சேர்ந்துடும். அப்போ உங்களுக்கு சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சொதன்னு சேர்ந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் துருவும்போது நல்லா அந்த துருவல் தனித்தனியாக நிற்கும். சாப்பாடு ஒவ்வொரு வாய்க்கும் நல்லா கிடைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு அப்புறம் உளுந்தம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நான் இஞ்சி எதுவும் சேர்த்துக்கல. ஸோ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகா. இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பில் நம்ம போடுற மிளகாவும் மிளகாய் வத்தலும் தான். ஸோ அதனால் உங்களோட தாளிப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மிளகாய் வத்தலும் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கினா அந்த காரம் கொஞ்சம் இறங்கும். இதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த பாதி மாங்காய் அளவு இருக்கு இல்லையா, அதை அந்த துருவலை அப்படி இந்த கடாயில் போட்டுக்கலாம். மாங்காய் உங்களுக்கு லேசாக வதக்கினாலே போதும், சட்டுன்னு வதங்கிடும், உங்களுக்கு சீக்கிரம் வெந்து கிடச்சிரும். ஸோ அதனால் லைட்டாக வதங்கி கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டால் போதும். லேசாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு இதில் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாப்பாடு போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயம் கூட நீங்கள் தேவைப்பட்டால் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது அப்படியே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளேவர் மட்டும் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் பெரிய நெல்லிக்காய் பயன்படுத்தி நெல்லிக்காய் சாதம் கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் இந்த மெத்தடில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ சாப்பாடு நல்லா ஆற வச்சு உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாப்பாடை ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த புளிப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாதம் தேவைக்கு நீங்கள் மட்டும் கிண்டிக்கலாம். ஸோ நம்ம இதை அடுப்புலையே போட்டு நம்ம கிண்டும் போது சட்டுன்னு உங்களுக்கு ரொம்ப மசியாமல் தனித்தனியாக உங்களுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சாப்பாடை நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே அந்த அடுப்புலையே போட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்ருங்க. இந்த இடத்துல நீங்கள் உப்பு வேணும்னா செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் உப்பையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் துவையல், ஏதாவது ஒரு பருப்பு துவையலோ தேங்காய் துவையலோ மட்டும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. மாங்காய் பிடிக்கிறவங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.